சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? என் பேர் எம் ஜெயராமச்சந்திரன். சரி, என்ன வேலை பண்றீங்க? நான் ஃபஸ்ட்டு பால் வியாபாரம் பண்ணியிருந்தேன். அப்புறம் டிரைவர் வேலை பண்ணேன். சரி, அப்படியே கார் வாங்கி ட்ராவல்ஸ் போட்டேன், ஜேஆர்சி ட்ராவல்ஸ்னு. அதெல்லாம் ஓடிட்டு கொண்டு வந்தது. அப்புறம் வந்து கார் பார்த்தா அப்படியே ஓடினே இருந்தது. டிரைவர் வரான் போய் நிற்க மாட்றாங்க. என்னன்னு பார்த்தா வண்டியில் இந்த மந்திரத்தை பண்ணி தகுடுங்கெல்லாம் இருக்குது, எடுத்து போட்டுங்கிறேன், நிற்கலாம். அப்புறம் பார்த்தா வீடு கட்டினேருந்து பாதிலே நின்று போச்சு. அப்புறம் பார்த்தா மந்திரம் பண்ணி நிற்கிறாமல் யாரு? அதாவது இப்போ வந்திருக்கான் ராஜசேகரன்னு ஒரு ஆள். யார் அது? அவன் தான் எங்கள் குடும்பத்தையே கெடுத்துட்டான் மேடம். என் பொண்டாட்டியாக வச்சிருக்கான் மேடம், சத்தியமாக சொல்கிறேன் மேடம். பசங்க இருக்கா உங்களுக்கு? 2 பையன் இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கு. பையனே பாசெல்லாம் பிரிச்சுட்டாங்க மேடம். பையன் வந்து நேற்று என்ன அடிக்கிறான் மேடம். அதனால ஏற்கனவே வாட்டிக்கு யார்த்துட்டான் கத்தியில் ரிப்போர்ட்டு கொடுத்தேன் ஸ்டேஷனில். அப்புறம் சொந்தக்காரெலாம் வந்து பேசி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அப்படியே அந்த பையன் அப்புறம் வீட்டுக்கு வர மாட்டேன்ட்டான். அவங்ககிட்ட கொடுத்தா வீட்டில் இந்த வாசல்லையும் அந்த ரோட்டு வாசல்லையும் வச்சு தகுடு பறிச்சிட்டாங்க. 9 நாய் காலி பண்ணிட்டாங்க மேடம். 9 நாய், பெரிய நாய், டாப்ரமேனு லேப் இருந்ததா வாங்கி நான் சேல்ஸ் பண்ணுவேன். பறவைங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணுவேன். 2 லட்ச ரூபாய் மேலே பறவையிலே லாஸ் எனக்கு. லவ் பர்ட்ஸ் வாங்கிட்டு வருவேன். இப்போ திருப்பி வெள்ளிக்கிழமை போவேன், ஓடாது. அப்புறம் அங்கே சொன்னார் ஒரு சந்தையில் வரவர், என்ன நீ வந்தால் 2 ஹவருக்கு மேலே இருக்க முடியாது, சாயங்காலம் வரைக்கும் இருக்கிற, உங்ககிட்ட வர கஸ்டமரே வாங்க மாட்டாங்க, அவனுக்கு யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க பாருன்னு. அப்புறம் எனக்கு உடம்பு ரொம்ப இதுவாகிடுச்சு. வெளியே போகிறதே பண்ணிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே காலையில் டீ குடிப்பாங்க, குடிச்சிட்டுனா அங்கேயே படுத்து போகிறானு. பொண்டாட்டி அங்கே பார்த்தேன், தேட்டரில் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், சிட்டியில் பார்த்தேன்றாங்க மேடம். இந்த குரம்பட சைடில் எங்கேயோ ஒரு வீடு எடுத்து வச்சுருக்காங்க மேடம். வீட்டில் வந்து கல்யாணம் இப்போ ஒரு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு பொருள் வெளியே போயிடுது மேடம். கோலமாலேருந்து தொடப்பம் இருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், பொய் சொல்ல மேடம். நான் ஒரு என் வீட்டில் வந்து 1 2 பொருள் எப்போ ஸ்டாக்காக இருக்கு மேடம். தொடப்புமா அது எதுவுமா ஒயரு காண மேடம். முதல்ல ஒரு 4 சதுரம் வீடு கட்ட வேண்டிய ஒயர் வாங்கின ஒயர் மீதி சுவிட்சு பாக்ஸ்லாம் ஒரு பாக்ஸ் கட்டி தான் 3 ஸ்டெப்ஸர் காணும். அதில் அடிக்கிற பையனை 2 பையனை அடித்தேன். வீட்டில் இந்த பொருள் காணுவாங்கடா, விற்றுட்டிங்களா, என்ன பண்ணீங்க எதுனா அடித்தேன். அப்போ அடித்தேன், இவனு எடுக்கல, நீ எடுத்து வித்தியானே அவன் பொண்டாட்டி அடித்தேன். அதுலேருந்து பிரச்சனை மேடம். ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னெல்லாம் ரொம்ப நான் ஒரு மெண்டல் ஸ்டேஜில் இருந்தேன் மேடம். யார் பார்த்தாலும்னா தன்னாலேயே பேசுகிறேன்னு ஒரு பவுட்ரு ஒன்று இருக்குது, அது பவுட்ரு டின்னு ஒன்று எடுத்து வந்துருக்கேன் மேடம். அது பார்த்தா மேலே சத்து போட்டோம். எனக்கு படிக்க தெரியாது, தமிழ் அவ்வளோ படிக்க தெரியாது. சத்து போனாலும் அது பவுடர் அதெல்லாம் யார் வாங்கியிருக்காங்க? அது யார் மூலியமாக வருது என்னால் இவன் தான் வாங்கி கொடுத்துருக்கான் மேடம். என் பொண்ணு இவன் வந்து சேர்ந்தலேருந்து என் பொண்ணு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது மேடம். இவர் யார்? இவனுக்கு எனக்கு மலையாளி மேடம், மந்திரக்காரன். இவன் போகிற உடலாம் குடும்பம் ஆகிடுறான். எங்கே இருக்கார் அவரு? அவன் இந்த ஊர்லேயே இருக்கிறான் மேடம். ஒரு இத்து போன சைக்கிள் கிடையாது மேடம். சத்தியமாக கேட்டு பாருங்க. எங்கள் ஓய்வுட்டது ஏமாற்றி இன்னைக்கு வண்டி இடம்லாம் வாங்கியிருக்கான் மேடம். நான் சொல்லதெல்லாம் ஒன்றும் சத்தியம் மேடம். நான் பொய் சொல்கிறேன்னே அவசியம் கிடையாது. சும்மாடா இப்போ மணி தூரமென்ட்டு இப்போ இருக்கிறாங்க. சரி, நீங்கள் மாத்திரை எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க நீங்கள்?
அது நான் வந்து இப்போ சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாண்டூர் சித்தாவை தான் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் மேடம். 400 சுகரு 500க்கு 300க்கு இது நாங்கள் மேடம். ப்ரெஷர் வந்து 200 190 230 இருக்குது. நாங்கள் ஒன்றுமே கிடையாது. நான் இப்போ 2 மாதம் சாப்பிட்றேன். சுகரே இல்லை, நார்மலாக. சுகர் வந்தால் வியாதி போயிடுமா சொல்லுங்கள்? என்னென்னத்தையோ போட்டு எனக்கு வியாதி ஒன்று இடுப்பு வரல மேடம். மெயினாக இடுப்பு வராதே பண்ணிட்டான். டேப்லெட் எடுத்துட்டு வாங்க. என்னங்க இது? இந்த மாட்டை சத்து மாத்திரன்றாங்க பவுடர்ன்ட்டு. எங்கள் ஒய்ஃபுக்கு சரி அதுக்கு தான் சாப்பிட்றேன். எங்களுக்கு ஏன் போடுது? என் பையன் உங்களுக்கு கொடுக்குறாங்களா? எனக்கு போட்டு கொடுத்துறாங்க. தோசை இல்லை, இட்லி இல்லை, இப்போ போட்டு கொடுத்துறாங்க. அப்புறம் வந்து இது வந்து அதுக்கு வர ஃபோனுங்க மேடம். இந்த ஃபோனு வந்து எவ்வளோ பாருங்கள், வெறும் ஜென்ஸ் ஃபோனு தான் இருக்குது. அவ்வளோ ஃபோனு அதில் ஒரு இடத்துல பாருங்கள். எங்கேருந்து இந்த நம்பர் எல்லாம்? நான் அது ஃபோன்லேருந்து எங்கள் ஒய்ஃப் ஃபோன்லேருந்து எனக்கு படிக்க தெரியாது. நீங்கள் சண்டை போட்டு போனோன்னா ஃபோனை பிடிக்கணும் வந்து படிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். வந்த மிஸ் காலு அந்த காலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் மேடம். இதில் மெசேஜ் எல்லாம் இருக்கு. எவர் மேடம்? ஹாய் டியர் செல்லம், என்ன பண்ணுற? எவன் பண்ணா அந்த நம்பருக்கு பேர் மேடம். கேட்டால் ஒன்றும் இல்லை. சொந்தக்காரன் சொன்னால் என்ன சும்மா சொல்கிறேன்னாங்க. 8 மேலே கொடுத்தேன் மேடம். சொந்தக்காரெல்லாம் ஒரு ஜெராக்ஸ் மாத்திரை கொட்டுங்க. இது வருமா? அதில் என்னது? இது மாத்திரை. இந்த மாத்திரைலாம் இது எங்கேருந்து இந்த மாத்திரை தெரியல மேடம். எப்படி வருதுன்னு தெரியல. இந்த மாத்திரை யாரு கொடுத்தாங்க? நான் எதனா ஒரு தலைவலினா மிஸ்கால் கொடுக்க ஃபோன் போட்டு எனக்கு தலைவலிக்கு மாத்திரை வாங்கணும். ஹாஸ்பிட்டல் இருப்ப நான் தான் இட்டு போவேன். இந்த மாத்திரை எங்கேருந்து எடுத்துட்டு வரீங்க? இப்போ வீட்டில் இருந்தது மேடம். வீட்டில் வந்து பாத்திரம்லாம் 4 மூட்டை பாத்திரம் கட்டிமே இருக்காங்க. ஒரு நாளைக்கு புதங்காம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண சொல்ல பாத்திரம் கொடுக்கல, காசு கொடுக்குன்னு சொல்லி பேசி சொந்தத்தை தான் கட்டி கொடுத்தான். அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு நாள் புதங்காம பாத்திரம் பொண்ணு தான் கூட 4 மணிக்கு புதங்காம வீட்டில் எடுத்து போகிறேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன பண்ணுது, என்னை இவன் கூட்டு போயிட்டாங்க. இந்த டைலர் சொல்கிறேன் ராஜசேகர் வாழ்னு சொல்லி கோயம்பேட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டு போயிட்டு நான் இப்படி போன உடனே என் பையன் ரோட்டில் கிரிக்கெட் விளையாடிருந்தான். அவன் பையன் பொண்டாட்டியும் வீட்டில் வந்து மூட்டை கட்டி 4 மூட்டை சாமான் போயிருக்கு மேடம். யூஸ் பண்ண அந்த சாமான் பொண்ணு வீட்டில் கிடையாது. எங்கே போச்சு? 3 மிஷின், இந்த புது மிஷின். பொண்ணு கல்யாணத்துக்கு ஒரு பொருளை வாங்கி வச்சுருந்தேன். அந்த பொண்ணுக்கு மிஷின் கொடுக்கல. 2 மிஷின் காண போயிட்டுக்குது. ஒரு மிஷின் தான் இருந்து. இப்போ எனக்கு ப்ராப்ளம் டைமில் என்னை பொண்ணு பார்க்க வந்தோடனே என்னை பார்க்க வந்து அப்போ மிஸ்ஸி பொண்ணு கிட்ட சொல்லி கேட்டு வாங்கிக்கன்னு கேட்டு இது கொடுத்தேன். சரி இப்போ உங்களுக்கு மிஸ்ஸி அம்மா கொடுத்தாங்களா? அம்மா கொடுக்கலப்பா, ஆயா தான் கொடுத்தாங்க. கொடுத்தது ஆயா கொடுத்தாங்கன்னு அந்த மிஸ்ஸி ரிப்பேர் பாஞ்சி. அப்போ அந்த 2 மிஸ்ஸி எங்கே போச்சு மேடம்? சொல்லுங்கள். 2 மிஸ்ஸி, பாத்திரம், ஒயரிங்கு பண்ணது. அப்புறம் வந்து பாண்டு 4 பாண்டு இல்லை, 2 பம்டி இல்லை, ஒரு கடப்பாரம் இல்லை. இவ்வளோ பொருளும் போயிடுது மேடம் வீட்டை விட்டு. கொல்று சுற்றி வீட்டிலேருந்து எல்லாம் பாகப்பிரியம் மாரி பிரிச்சு எடுத்து ஆயிடுச்சு மேடம். சரி, இந்த மாத்திரையெல்லாம் உங்க வைஃப் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க? மேலே ஸ்லாப்ல இருக்கு மேடம். எப்படி உங்களுக்கு கொடுக்குறாங்க? எப்படி சாப்பாட்டில் இருக்க குழம்புல போட்டு கலக்கி ஊற்றுறாங்க மேடம். நேரடியாக கிடையாது. ஒரு வாட்டி ஊசி போட்டாங்க மேடம். என்னை பிடிச்சின்னு அப்போ கண்ணை தாங்கல. இந்த மாத்திரை போட்டு மாயத்தில் இருக்கிறேன். இவனை போட்டு அமிக்கணும் 2 பேரும் ஊசி ஊற்றுறாங்க மேடம். அது பாருங்க ஊசி அந்த ட்ரிப் தான் எனக்கு ரொம்ப வலி தாங்க கத்திட்டேன். அப்புறம் ஒரு ட்ரிப் தொடையில் யாரு பொண்டாட்டி இவனை சேர்த்து மேடம். அவர் பேர் என்ன சொன்னீங்க? ராஜசேகர். வெளியெல்லாம் நான் யாருக்கிட்ட சொன்னது சொந்த ஊசி மேட்டரை மட்டும் சொல்லல மேடம். அசிங்கமாக இருக்குது. எவ்வளோ பேர் என் பொண்டாட்டி பேசி விட்டா சொந்த இந்த மாரி இருக்குன்னு. யாருமே சொந்தத்தில் வந்து நான் என் பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க மேடம். இட்டு போய் வேணா எங்கன்னா பார்க்க சொல்ல மேடம். பந்தரம் பண்ணியிருக்கேன், நான் ஆவி விட்டுருக்கேன் இல்லைன்னு பார்க்க சொல்லுங்க. அப்புறம் அது நான் போய் சொல்கிறேன்னா நீங்களே நிரூபிச்சிங்க மேடம். சரி, டாக்டர் வந்திருக்காரு போல இருக்கு. நம்ம பார்த்துட்டு வந்து அதில் நான் மாதத்தில் 2 மாதத்துக்கு 3 வாட்டி போய் கார்டுவெல் தான் மேடம் மளிகை சாமான் அவங்க ஒரு பில்லை தந்துருக்கேன். ஒரு நிமிஷம். டாக்டர் மீட் பண்ணி விவரமாக கேட்டோம். இவர் வச்சிருக்கிறத மாத்திரை எல்லாமே நரம்பு மண்டலத்தை சம்பந்தப்பட்ட மாத்திரைகள், போதை கொடுக்கக்கூடிய மாத்திரைகள். என்னன்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தாலே ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய மாத்திரைகள். இவ்வளோ மாத்திரைகள் இவருக்கு எங்கேருந்து கிடச்சிது? அதில் பெயின் கில்லர்ஸ் இருக்குது, அப்புறம் விட்டமின் டேப்லெட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங் டோசேஜ் இருக்கிறது ஒரு சில மாத்திரைகள் இருக்குது. அது வந்து சூப்பர்விஷன் இல்லாமல் சாப்பிட்டதுன்னா உயிருக்கு கூட ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரைகளாக இருக்குது.
அதுவும் நூற்றுக்கணக்கான மாத்திரைகள் இருக்கு. யாருக்கோ, இவருக்கோ இவர் மனைவிக்கோ இவ்வளோ மாத்திரைகள் யாரு கொடுத்தாங்க? அதுவே பெரிய குற்றம். டாக்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாத்திரைகளோட பேரு கூட வெளியே சொல்ல கூடாது, பொது நலத்தை கருதி. ஏன்னா அந்த மாத்திரைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், என்ன சொல்றது, சூப்பர்விஷனோட அட்மினிஸ்டர் பண்ண வேண்டிய மாத்திரைகள். இவ்வளோ மாத்திரை உங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சது? வீட்டில் மேலே ஸ்லாப்பில் அட்டை போட்டு பேப்பர் போட்டு கட்டி மேடம். இந்த சின்ன மாத்திரை அங்கங்கே போட்டுட்டு கிச்சனில் உள்ள சந்தில் இருக்குது. இந்த டின்னு வந்து 4 டின்னு இருந்தது. அப்பயே கேட்டது கொஞ்சம் எப்போனா என்னத்துக்குன்னா எனக்கு சத்து போடணும். அது பெரிய பையனை கேட்டேன் மேடம். அந்த பையனை கூட்டால அவங்ககிட்ட வண்டி கேட்டு சில உண்மைலாம் வரான். அவன் கேட்டால் அம்மாவுக்கு அவங்க உடம்பு சொல்லி அவங்க சாப்பிட்றாங்கண்ணா. எந்த ஒரு இதுவும் என்ன தான் இட்டு போனேன். இது தனிப்பட்ட இதெல்லாம் எப்படி வந்தது, எங்கே போய் பாங்கினேன் சொல்ல, அது கேளுங்க. அது அந்த மாத்திரை மாதம் கேட்டேன். அந்த மாத்திரை எங்கன்னு கேட்டேன். கொஞ்சம் எனக்கு தெளிவு டைமில் கேட்டேன். அந்த மாத்திரை வந்து பையனுக்கு கொடுத்துட்டேன் அப்படி இருந்தாங்க, பெரிய பையனுக்கு. ஆனால் நான் அந்த மாத்திரை போட்டோடனே எனக்கு அன்றைக்கி வந்து எனக்கே முடியல. ஒரு நாள் அது இருக்கிற டைமில் நான் போய், இது வந்து சத்து பொடி தான், இல்லை மேடம், தான். அந்த பொடி அவளே கொடுத்து சாப்பிட சொல்லுங்கள். ஒரு 2-3 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டு கொடுங்க. அதோடைய பழத்தை என்னான்னு பாருங்கள். அப்புறம் இல்லை நீங்கள் காலில் இருக்கிற சர்ப்பு அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். அது வந்து அதுலேயும் விலங்கு இருக்குது. அது சத்து பவுடர் கிடையாது, சத்து பவுடர் கிடையாது. அது பவுட்ரு மேலே வந்து இருக்குது, உள்ள கோழி. அந்த பவுட்ரு நானே தனியாக கொட்டி பார்த்தேன் மேடம். இது ஒரு 8 மாதம் முன்னாடி போயிடுச்சு வீட்டில். அப்போ நான் போட்டோடனே கொஞ்ச நாள் எனக்கு ஒரு மாதிரி கேர் வருது. 2-3 ட்ரிப்பு சத்து போட்டு என்ன அப்படிங்கிறான்னு சில பேர் சொல்கிறாங்க. நான் கொட்டி ஸ்பூன் கணக்கில் வாரி கொட்டியிருக்கேன். இது என்ன கணக்கில் எனக்கு கொஞ்சம் போடுவாங்களா என்னன்னு தெரியாது. நான் கொட்டியிருக்கேன். கொட்டின உடனே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அப்படியே வீட்டில் படுத்து கிடப்பேன், தனியாக வீட்டுக்குள்ளேயே கிடப்பேன். என்னம்மா இவ்வளோ மாத்திரைகள் எங்கேருந்து? எனக்கு தெரியாது மேடம். அவர் நீங்க தான் மாத்திரை கலந்து கொடுக்குறீங்க சொல்றாரு. அவ்வளோ மாத்திரையும் நான் வந்து அந்த கடையில், எந்த கடையில் நான் வாங்கினேன்னு சொல்கிறாங்களோ கூட்டு போய் காட்டுங்க, நான் நிற்கிறேன், நான் வாங்கினேன்னு சொல்லட்டும். நீங்க வீட்டில் தானே இருக்கீங்க? வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். எப்படி மாத்திரை உள்ள வருது? இவர் தான் போய் வாங்குறாரு மாத்திரைகள். எனக்கே உடம்பு சரியில்லைனாலும் அவர் தான் வாங்கி தரணும், நான் போய் வாங்க மாட்டேன். நான் வந்து மெடிக்கலில் கேளு மாட்டாங்க, லோக்கல் மெடிக்கலில். எனக்கு தாம்பரத்துலேருந்து எல்லா இடத்துலையும் மெடிக்கல்லாம் எல்லாருக்கும் பழக்கம். அல்ல நான் வந்து சின்ன போயிலேருந்து எல்லா ஆல்ரெண்டு நான் என் கல்யாணத்துக்கு 1000 நோட்டீஸ் அடிச்சேன் மேடம். எனக்கு வந்து இப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ். அது அவர் தாங்க கேட்கணும். நீ எல்லா மெடிக்கலையும் வந்து கேட்டு பாருங்க, நான் அந்த மாத்திரை வாங்கியிருக்கேன் நான் கேட்டு பாருங்க. அவர் தான் கேட்கணும். மேடம் அந்த ராஜசேகர் வாங்கி கொடுத்து தான் மேடம் இது எனக்கு போகிறது. ராஜசேகருக்கு இதுக்கும் தொடர்பு உண்டு மேடம். ஒரு செகண்டில் வந்து ஃபோன் பண்ணி கூடுவோம். என் ஊரில் சண்டை. இருங்க, உங்க கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சுமா? 20 வருஷம் ஆகுது. ஒன்னாதானே வந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்க வீட்டில் இருக்கீங்களாமா? ஆமாம், வீட்டில் இருக்கேன். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே? ஆமாம். நீங்க வீட்டில் இருப்பீங்க. இவ்வளோ மாத்திரை எப்படி உள்ள வந்தது? அதுதாங்க எனக்கு தெரியாது. ஆனால் மாத்திரை வாங்கினதெல்லாம் அவர் தான் வாங்குவார், நான் வாங்கவே மாட்டேன். சத்தியமாக சொல்லுங்க, நான் வாங்கவே மாட்டேன். அந்த மாத்திரையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டோசேஜ். டாக்டர்கிட்ட பேசினப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, கண்டினியூஸாக 15 நாள் சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்துன்னு. இவருக்கு எங்கேருந்து இவ்வளோ மாத்திரை கிடைச்சது? அங்கே எங்கள் ஊரில் ஒரு நர்ஸு ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் போயிட்டு எந்த மாத்திரையும் வாங்குவாங்க. தலைவலி, ஒரு ஜுரம், அதெல்லாம் அப்படியாப்பட்ட மாத்திரை கிடையாது. ஊசி கூட சரி அவங்கள எழுதி கொடுன்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அவங்க எழுதி கொடுத்து நீங்க எங்க இந்த மாத்திரை எடுத்தீங்க? வீட்டுல தான். வீட்டுல எங்க? வீட்டுல அந்த கவர் மாத்திரை மேல அட்டைப்போட்டுல மேல ஸ்லாப்ல இருந்தது. இந்த மாத்திரைலாம் வந்து கிச்சன்ல இந்த எடுத்து பார்த்து 2 வாங்கி கொடுக்குற மாத்திரை தான் எனக்கு வாங்கி கொடுக்குற மாத்திரை தான் நான் வைப்பேன். உங்களுக்கு தெரியாம ஆயிரக்கணக்கான மாத்திரை எப்படிமா வீட்டுக்கு வரும்? அதுதான் எனக்கு தெரியும். வருதுங்க, மாத்திரை வருது. ஆனா இவர் நிறைய மாத்திரை போடுவாரு. இன்னைக்கு நேத்து மாத்திரை, இன்னைக்கு நேத்து போடல மாத்திரை. நான் போனதுல இருந்து எதுனா ஒண்ணுனா போதும் உடனே மாத்திரை வாங்கி போட்டுப்பாரு. மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டார். உடனே இந்த மாதிரி மெடிக்கல் நர்ஸுங்க கிட்ட சொல்லி உடனே இவர் வாங்கி போட்டுப்பாரு. ரொம்ப விவரமானவங்க. அத அவங்களுக்கு மட்டும் தெரியறது மாத்திரை. இதெல்லாம் சும்மா சாதாரண பாராசிட்டமால் எல்லாம் கிடையாது. கொடுக்க மாட்டாங்க. மாத்திரை இத்து போன மாதிரி உங்க 2 பேருக்கும் தெரியாம ஆயிரக்கணக்கான மாத்திரை. எனக்கே தெரியாது மேடம். நான் வந்து முக்கால்வாசி நான் வீட்டுல இருக்க மாட்டேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் வீட்டுல இருக்க மாட்டேன். நான் எங்க போவீங்க? அம்மா வீட்டுக்கு போவேன், பொண்ணுக்கு வீட்டுக்கு போவேன். பொண்ணு இப்பதானே கட்டி கொடுத்தீங்க? 3 வருஷம் ஆகுது. பொண்ணு வீட்டு போறது கிடையாது மேடம். இவன் ராசியார் கூட தான் போறது. இது அநியாயம், பொய் மேடம். நான் சொல்றேன். யாருமா அது? அது அவர் தான் கேட்கலாம். அவர் தான் கூட்டின்னு வந்தார். உங்களுக்கு தெரியாதா? எனக்கு முதல்ல எனக்கு தெரியவே தெரியாது. கூட்டின்னு வந்தது அவர் தான்.
வீட்டுல ஒரு ஆம்பளைங்க வராங்க போறாங்கன்னா பேசாம இருக்க முடியும் மேடம். அவ்வளவுதான். பேசணும் தான் நான் வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. ஒரு ஆம்பளை கிட்ட பேசினா கூட சரி, ஒரு சின்ன பையன் என்னோட சின்ன பையன் பேசினா கூட அவர்கிட்ட வச்சுக்கிறேன். உங்களுக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இட்டு போயிட்டு பாத்துக்கிறாரு. அவங்க ரத்த டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல இவர் கேட்கறாரு, வேற ரத்தம் எதனா கலந்துருக்கான்னு கேட்கிறாரு. என்கிட்ட சொன்னாங்க. சந்தேகப்படுறாரு அவங்கள. சந்தேகம் உண்மை மேடம், உண்மை. இவர் மட்டும் இல்ல மேடம், நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. ராஜசேகரன்வாரு, ரசூல் மேஸ்திரின்வாரு, ரசூல் பாயின்வாரு, அப்புறம் லாரன்ஸ்ன்வாரு. உங்களுக்கு மொபைல் போன் இருக்கா? இல்லங்க, தொலைச்சிட்டா. இவங்க தான் வாங்கிக்கினாங்க, அதையும் தொலைச்சிட்டாங்க. என்கிட்ட போன் இருந்தது. மொபைல் நம்பர் எழுதி வச்சிருக்காரு. அந்த நம்பர்ல எப்படி வந்து போன்ல அதுல மெசேஜ் இருக்கு, ஹாய் செல்லம், ஹவ் ஆர் யூ. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? போன்ல மெசேஜ் இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க போனுக்கு எப்படி மெசேஜ் வருது? மெசேஜ் பண்றவுடைய நம்பர் இருக்குல்ல, சொல்லுங்க. அது என்னமா பிரச்சனை? கொஞ்சம் ஓபனா பேசுறீங்களா? ஓபனா ஒளி அவ்வளவு ஒளி மறைவு. அவர் பேசுறதுன்னா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன் ப்ளீஸ். நீங்க பேசுறது ஃபுல்லா கேட்டுட்டேன்ல. என்னமா பிரச்சனை உங்களுக்கு? அவர் என் மேல சந்தேகம் பிடிக்கிறார். இன்னைக்கு நேத்து இல்ல, என்னைக்கு நான் வந்து கொஞ்சம் வெளியே வர, கல்யாணம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். வெளியே வர ஆரம்பிச்சனோம். அப்படியே கொஞ்சம் வீட்டுக்குள்ள ஒரு 2-3 பேர் வந்து ஆரம்பிச்சாங்க. அப்பத்துல இருந்தே என் மேல சந்தேகம். அப்ப உங்க பசங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டேன். ஏன்? அடிப்பாரு. பெல்ட் எடுத்து அடித்து ரத்தம் வர மாதிரி அடிப்பாரு. என்னையும் அப்படிதான் அடிப்பாரு மேடம். நீங்க எந்த தப்பும் பண்ணாம வீட்டுல இருக்கிறது வந்து அவர் கொடுமைப்படுத்துறாருன்னா பசங்க சும்மா இருப்பாங்களா? ஆனா எங்க வீட்டு பசங்க கேட்க மாட்டாங்க. ஏன்? எனக்கு வேண்டாம், நீங்க எப்பனா போங்கன்ட்டு போறாங்க. ஏன் அப்படிமா? அந்த பையனுக்கு இன்னும் சின்னமே இருக்கான், அதை கூப்பிட்டு விசாரிங்க. சின்னதுதான் அவங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இல்ல அவங்க கூட தான் இருந்தது மேடம். இப்போ வந்து அவன் தெரிஞ்சவனை பிரிஞ்சு வந்துட்டான். அவன் மொபைல் எவ்வளவு நாள் யூஸ் பண்ணீங்க? நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணேன். எவ்வளவு நம்பர்? 1 வருஷமா. என்னென்ன நம்பர் சொல்லுங்க, நான் பேர் சொல்றேன். நான் மறைக்க மாட்டேன். ஆனா என்னென்ன பேர் சொல்லுங்க, நான் யாராருன்னு சொல்லிடுறேன். 9566054267. அது நம்பர்ல பார்த்தோம்னா எனக்கு தெரியும் மேடம். ஆனா பேர் சொல்லுங்க, நான் சொல்றேன். பேர் இல்ல அதுல. பேர் எப்படிமா இருக்கும்? 95. ஹாய் டியர் செல்லம், என்ன பண்ற? அதெல்லாம் நம்மளுக்கு மெசேஜ் வந்து நம்மளுக்கு தெரியாது மேடம். மேடம் இது வந்து மெசேஜ்லாம் யாருக்கும் பண்ணவே மாட்டேன். ஆர்டினரி செல் இருந்தது. ஆர்டினரி செல் இருந்தது மேடம். மெசேஜ்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா போன் வந்து பேசுறத விட நான் அந்த போனை எடுத்து பாக்குறேன்ட்டு லாஸ்ட் மெசேஜ் இது போன் வந்து எங்க பையனுது 160 லாஸ்ட். இது ஒவ்வொரு நம்பரையும் நான் என் போன்ல பார்த்தா தெரியும். வீட்டுடைய லாக். ஒரு குடும்பம்னா சண்டை எல்லாம் இருக்குமா மேடம்? லாக் புருஷன் பொண்டாட்டினா சண்டை இருக்கும். இங்க பிரச்சனை அது கிடையாது. ஆயிரக்கணக்கான மாத்திரை, அதுவும் ஆளை வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணக்கூடிய மாத்திரை. சரி, எனக்கு போடுற பையனுக்கு ஏன் போடுற? இந்த பையனுக்கு அவன் கூட்டு கேளுங்க. நான் போடலையே. இல்லையா, அவன அலறானே. அவன் வந்து நான் கேட்டு பாருங்க, கூட்டு கேளு. தோசைக்குள்ள மருந்து வச்சு கொடுத்தீங்க? மருந்துலாம் இல்ல மேடம். கேளு கூட்டு. ஒரு எனக்கு வந்து ரொம்ப ஒல்லியா போறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அங்க சொன்ன இந்த மாத்திரையும் ஒரு மாத்திரை டப்பா, ஒரு பவுடர், அது உடம்பு பிடிக்குமா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து நான் பிள்ளைங்களை விட்டு எனக்கு சாப்பிட எனக்கு இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். சரி சொல்லிட்டு அந்த மாத்திரை நான் ஒரு 5 மாத்திரை எனக்கு போட்ட உடனே கொஞ்சம் தெம்பாச்சு. அப்போ சொன்னாங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அது வந்து படிப்பு நல்லா வரும்னு சொல்லிட்டு. அப்படின்னா அது பெரிய பையனுக்கு சரி படிக்கிறான் சொல்லிட்டு அவனுக்கு அந்த டப்பா கொடுத்துட்டேன். நீ போட்டுக்கிற அந்த மாத்திரையை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஜாஸ்தியாச்சு. ஆமா, 2000 ரூபாய். எப்படி நீங்க வாங்கினீங்க? ஆனா என் அம்மா கொடுத்தாங்க, எனக்கு நிலத்தை வித்து கொடுத்தாங்க. அதுல வீடெல்லாம் கட்டின கொஞ்சம் துட்டுல வந்து இல்ல மேடம், சத்தியமா சொல்றேன், நான் கட்டின வீடு கட்டினது. அதுக்கு டீடைல் நான் சொல்றேன். 1,65 லட்சம் ரூபாய் அவட்ட பணம் தட்டிருக்காங்க. நான் சொல்றேன் மேடம். நானு 158 நகை இருந்தது. நகை இல்ல. இது பாருங்க, இந்த தாலி தவிர வேற எதுவுமே எனக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. இன்னும் 158 சவரன் நகை சொல்றாரு. சத்தியமா சொல்றேன் மேடம், இதெல்லாம் அநியாய புடுவும் மேடம். நான் வந்து ஒரு கண்ணபுரான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. எந்த கோவில்ல வந்து நான் அடிக்கதானே அடிப்பேன். கண்ணபுரான ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. என்ன ஆதாரம் இருக்கு? 158 சவரன். ஒரு கண்ணபுரான ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர்கிட்ட வந்து நான் சொல்லி தான் 5 லட்ச ரூபா கொடுத்து ஃபர்ஸ்ட். அப்படியே ஒரு 10-15 லட்சம் கொடுத்தா மாசம் போனால் 50,000 ரூபாய் வட்டி கொடுப்பாரு. 20 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. அவருக்கே தெரியும். நகை வாங்க நான் 10,000 20,000 10,000 வாங்கியிருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பண்ணதுல லட்சம் பொண்ணுக்கே திருட்டு. எவ்வளவு நகை போட்டீங்க? 25,000 நகை போட்டேன். 25,000 மீது அதில் மீதி எவ்வளோ
25,000 மேடம், மீதி நகை அங்கே போச்சு. அவங்ககிட்ட தொடர்பு இருந்தா நான் ஏன் மேடம் எங்க அம்மா வீட்டுல இருக்கிறேன். தொடர்பு இருக்கு மேடம், இல்லைன்னு சொல்லாதீங்க. எல்லாம் சரி பையன் இவங்க சின்ன பையன் வந்து மைனரா இருக்கிறதுனால வெளியே போய் நான் பேசிட்டு வரேன், உள்ள கூப்பிடல. உங்க பையன் தோசைக்குள்ள மருந்து பார்த்தேன்னு சொல்றான். அதுதான் மேடம் சொல்றேன், உடம்பு ஏத்துக்காக நான் மயக்கத்துக்காக நான் போடலை, அந்த மருந்து தான் நான் போட்டது. நான் ஒத்துக்கிறேனே, நான் இல்லைன்னு சொல்லலையே. இவங்க கொண்டு வந்திருக்கிற மருந்தெல்லாம் நம்ம தலைகீழா நின்னா கூட மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்க அந்த முடியாது. டப்பா வாங்கினது நான் தான், அது நான் ஒத்துப்பேன். ஆனா இந்த மிச்ச டாப்ல எல்லாம் சொல்றீங்களா, சத்தியமா சொல்றேன், நான் அதை வாங்கவே இல்லை. இவங்க வீட்டுல உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய ஆயிரக்கணக்கான மாத்திரை இருக்கு, அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கொடுத்து அந்த அம்மா டெய்லி அவருக்கு கொடுக்குறாங்க சொல்றாரு. நான் அவங்கள கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு அவங்கள்ட்ட பேசி பழகல. என்ன எப்படி பழக்கம் உங்களுக்கு? நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, அவ்வளோதான், ஜஸ்ட். சரி, மற்றபடி எதுவும் இல்லை. வீட்டு பக்கத்தில் இருந்தாங்க, எல்லாம் பழகினாங்க, அவ்வளோதான். இவன் வேலை அங்கே இவன் ஒரு இடம் இருக்கான் சொந்த, இவன் ஏன் இட்டு நாங்கள் சுற்றலாம்? இவனுக்கு என்ன வேலை? இவனுக்கு எனக்கு என்ன வேலை? எங்கள் வீட்டுக்கு நான் என்ன இட்டு நான் தான் இவளுக்கு புதுசா, இவன் இட்டு போகிறான். இவனுக்கு என்ன வேலை? தப்பா பேசாதீங்க ப்ளீஸ். என்னங்க நீங்க சொல்லுங்க. இல்லை, எதுனே எனக்கு தெரியாததை தெரியாது மறைக்கும், ரெண்டும் உள் மறைப்பாங்க. அவங்க அத்தை பொண்ணு மூலியமா தான் ஒரு இடம் வாங்கின மேடம். அவங்க அத்தை பொண்ணு தான் இப்படி ஏழாகுலமே எனக்கு சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல. ஆனா நான் வந்து இவரை கூட்டு போனேன்னு சொல்லட்டும், இப்ப கூட அவங்க அத்தை பொண்ணு கூட்டு வந்து நான் ஒண்டி வந்தேன்னா இல்ல யாருன்னா கூட்டு வந்தேன்னா ஆபீஸ்ல வேண்டாம். அவங்க அத்தை பொண்ணு தான் ரியல் எஸ்டேட் டீல் பண்றீங்களா? அவங்க உங்கள்ட்ட இருந்து இடம் வாங்கியிருக்காங்க? இல்லை மேடம், எனக்கு அது சம்மந்தம் கிடையாது. இவங்க அத்தை பொண்ணு மூலியமா அந்த இடத்துக்கு ரிஜிஸ்ட்ரி டாக்குமெண்ட் பண்ணதுக்கு இவர் இட்டுமே பண்ணிருக்காங்க. அந்த இடமே தெரியும், நான் பாக்கல, இவனுக்கு தெரியும். அவங்க அத்தை பொண்ணு தான் எனக்கு முடிச்சு கொடுத்தது, இவரோட அத்தை பொண்ணு தான் முடிச்சு கொடுத்தது. கூடாஞ்சேல இடம் அவருக்கு தெரியாம நீங்க இடம் அவருக்கு தெரியும், நான் ஒண்டி போய் நான் வாங்க இடமே தெரியாது. அது என்ன நீங்க ஹவுஸ் வைஃப் சொல்றீங்க, வீட்லயே இருக்கேன்னு சொல்றீங்க, புருஷனுக்கு தெரியாம நீங்க எப்படி இடம் வாங்குவீங்க? அவருக்கு தெரியும், ஆனா நான் மாசம் கட்டி நம்புற மாதிரி இல்லையம்மா. ஒரு வீட்டுல புருஷன் பொண்டாட்டி இருந்தா இடம் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம். அது புருஷனும் மனைவியும் கணவரும் மனைவியும் டிஸ்கஸ் ஒத்துக்க மாட்டாரு. என்ன வேலைக்கு போறீங்க? அம்மா கொடுத்த பணத்தை வச்சிருந்தாங்க, நாங்க வச்சிருக்கேன். நானு மாசம் எப்படி கட்டுவீங்க? வெளியே காசு கொஞ்சம் கொடுத்து வட்டி வாங்கி வச்சிருக்கேன். என்கிட்ட வாங்கும் போது 2 பேருக்கும் காசு தான் பிரச்சனையா? காசு பிரச்சனை, சந்தேகப்படுச்சு. அப்புறம் வந்து மத்தவங்க யாருன்னா எதனா சொன்னா அப்படியே பொண்டாட்டி பத்தி சொல்லி சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, அப்படியே வந்து எனக்கு என்ன ரொம்ப கவலையா இருக்குன்னா, உங்க பண்ணலையே. என்னைக்கு வந்து மாத்திரை படி வீட்டுல வரேன், வீட்டுல வந்து தட்டி என்ன பெட்ரூம்ல இருந்து வரா மேடம், எல்லாரும் பெட்ரூம்ல இருந்து வரான். என்ன வந்து தட்டு பத்துறான், நீட்டா வரான். அவன் காலில் வந்து என் வீட்டுல இருந்து காலில் தண்ணி ஊத்துது, எப்படி வரான்? இவன் பாத்ரூம் வந்து அப்புறம் இவ்வளவு உள்ள வரான் பாத்ரூம் பெட்ரூம். சத்தியம் 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 சத்தியமா என்னங்க பண்றீங்க? நான் சத்தியம் மேடம், பொய் சொல்ல மேடம். நீ எந்த பொய் பண்ற அடி சொல்ல. சரி மேடம், அவரை நான் வச்சிருக்கிறேன் மேடம், வீடியோ சொல்றேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? வச்சிருக்கா பணத்தெல்லாம் கறந்துட்டேன், என் பணத்தெல்லாம். என் வீட்டு இந்த பணம் நகை எல்லாம் போச்சு. என்ன மந்திரம் பண்ணி வீட்டுல நான் 9 நாள் காலி பண்ணேன். வீட்டு சாவிலாம் இருக்கு மேடம், வீட்டு சாவிலாம் கேட் சாவி திட்டு சாவி வச்சிருக்கேன். சொந்தக்காரர்கிட்ட எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டாரு, இனிமே அசையும் ஒண்ணும் இல்லை எனக்கு. நான் எவ்வளவு பொறுமையா இருக்கிறேன். எங்க சொந்தக்காரர்கிட்ட இருக்க நாங்க பேசாதவங்கிட்ட கூட போய் சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஃபேமிலி இல்லையா? ரெண்டு பேர் பேசணும் பண்ணா நீங்க 2 பேரும் சேர்ந்து அவரோட வாழ்க்கையும் பாதிக்கு. இல்ல இல்ல அதனால நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க, ஆனா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல. நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தாங்க, ஒரு வண்டி ஓட்டி இருந்தாரு. வண்டி எடுத்துட்டு போகும்போது பழக்கம், அவ்வளவுதான். ஜஸ்ட் அவங்க வீட்டுல வருவோம். அவங்க குழுவில் வீட்டில் எங்கள் வீட்டில் ஒய்ஃபு கூட குழுவில் வருவாங்க, வீட்டு சேவம் போவாங்க. இவர் அந்நேரமாக ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காரு. நமக்கு அது பேசுறதெல்லாம் பிடிக்காது. 2 வயசில் இருக்கனால நமக்கு அது பேச பிடிக்காது. மரியாதை குறைவாலாம் யாரையும் பேச பிடிக்காது மேடம்.
பட் நடக்காத ஒரு விஷயத்த நடக்குன்னு சொல்லிட்டு அவரே பண்ணி அவரே ஆக்ஷன் பண்ணி அவரே அடிச்சுட்டா நாங்கள் பொறுப்பாக முடியும். இல்ல நான் என்ன கேக்குறேன், அந்த அம்மா என்ன சொல்றாங்க நீங்க பாட்டுல கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லை இது பேசுறதே அவங்க தப்பா. இவர் பேசுறதுக்கு அவங்க பேசுறது 2 பேருக்குமே சம்மதம் இல்லாத போது நான் எப்படி என்ன பேசணும்? சம்மதம் இருக்கு. இப்போ இவங்க என்ன இல்ல, பேசுறாங்கன்னு இப்ப அந்த அம்மா சொன்னாங்கல்ல ஒரு விஷயம், நீங்க இல்லை கேட்டுட்டு இவர் இருக்கீங்க. பச்சையா ஊர் போகிற சொல்லிட்டாலே இருத அந்த அம்மா உங்கள்கிட்ட சொல்லுது. இப்போ நான் என்ன பேச சொல்கிறேன்? சந்தேகன்றது அவங்க கோர்ட்டில் உள்ளது. அவர் கூட பிறந்துட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது அவர் பொண்டாட்டி அவர் புரிஞ்சிக்கலன்னு அவங்களுக்குள்ள ஃபேமிலி விஷயம். உங்களுக்கு பிரச்சனை இல்ல? எனக்கு எந்த கிளம்புங்க. அவ்வளோதான் பிரச்சனை. கிளம்புங்க. தேங்க்யூ மேடம். மேடம் வச்சுருக்கேன் மேடம், சத்தியம் மேடம். இவங்களுக்கு மறைக்கிறோம் அவ்வளோ. இப்போ சொன்னா இல்லை வார்த்தை வச்சுக்கிறேன்ட்டு. எப்படி வார்த்தை? அந்த வார்த்தை வரலாமா? அந்த வார்த்தை கச்சேரிய சத்தியம் சொன்னான் வச்சுக்கிறேன் மேடம். வண்டியில அவன் வண்டியை ஒரு நாள் எழுதி கொடுத்தான், வண்டி எடுத்து போனேன். இவங்கள்ட்ட லட்சக்கணக்கில் பணம் இதுல வண்டி இவனுக்கு பணம் கொடுத்து வண்டி வாங்கி கொடுத்து வண்டியில ஏற்றின்னு போறான். இவன் வண்டி ஏற்றி அவன் வண்டி வாங்கி போயிட்டா. அப்புறம் இவன் டைஜஷன் பின்னாடி பஸ்ல ஏறிப்பேன் எங்கேயோ போய் போறாங்க. அன்னைக்கு காலைல போனா நைட்டு வரா, பொண்ணு வீட்டுக்கு போல. சரி உங்களோட லட்சக்கணக்கு இல்ல வண்டி இந்தியா லைசன்ஸ் எடுத்துருக்கேன் எல்லாம் இருக்கு. நீ ஏன் வண்டி வித்துட்டு அவங்ககிட்ட இருந்து வண்டி வாங்கி போற? என்கிட்ட வண்டி இது என் வண்டி எடுத்து போலாம்ல, சுவிட்சுக்கு வாங்கிட்டு இருக்கல. அப்ப வண்டி கிடையாது, வண்டி இருக்கு மேடம். இவருதான் சரி நீ கார் எடுத்து போலாமே மேடம், வசதி இருக்கா? கார் எடுத்து போலாமே. நீ அவன் வண்டி எடுத்து போற? நீ அவன் வண்டி எப்படி எடுத்து போலாம்? நீ கார் எடுத்து போலாமே. நான் வசதி இல்லையா? நீ அழிச்சிட்ட எல்லாத்தையும் பிடிக்கிட்ட. பணம் இருக்குல்ல, மாசம் 50,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது. லைசன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்ல. போனா போது நான் போட்டு கொடுத்தேன் மேடம். 1 வருஷம் ஓட்டுனேன், நடக்கவே இல்ல. சரி போனா போதுன்னு விட்டு வச்சிருந்தேன். அப்புறம் நீ இன்சூரன்ஸ் கட்டினா என்ன கட்டினீங்க? வண்டிக்கு ஒண்ணுமே கிடையாது, ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டான் அந்த ஆளு. வண்டியில மேடம் மாசம் மாசம் செக் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டு வாடகை வாங்கிட்டு கொடுத்துருந்தேன். பையனை கூடி நேரம் அசிங்கப்படுத்தி வீடு வீடா போய் ஊரா போய் என்னை எவ்வளவு கேவலப்பட்டு இருக்கா தெரியும். தேவையில்லாம பேசாதீங்க. மேடம் ஒரு சொந்தக்காரி இல்ல மேடம், ஒரு சொந்தக்காரி இல்ல. எல்லா சொந்தக்காரர்கிட்டயும் போய் அவனை வச்சுக்கிறான் இவனை வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு ஊரோட போய் அசிங்கப்பட்டு இருக்கிறான் மேடம். என்ன கோலம் பண்ணாதே இல்ல மேடம், என்ன கோலம் பண்ணாதே இல்ல. தப்பு இல்லையா? நீ ஏன் ஓடுற? நீ தனியா வாங்க முடியல மேடம், எனக்கு முடியல வச்சு இப்படி குத்துறேன் மேடம். பையனை குடிக்கல, பையன் தப்பு தந்தா அடிப்பா. அந்த பசங்கள பெல்ட்டால அடிக்கிறாரு பாரு, ரத்த வர வரைக்கும் அடிக்கிறாரு. பையனை ஒரே நிமிஷம். ஏமா பையன் இப்படி எல்லாம் பேச? பையனை கூட நேரம் நீ மாத்திட்டாரு மேடம். அவரை பையெல்லாம் மாத்தல மேடம். அந்த பையனை ஆயிட்டார்ல, நான் ஆயிட்டான்ல, அவன் கூட இருக்கிற பையன் ஆயிட்டார்ல. நான் பேசுறேன். நீ பையனை நேரா கூடுங்க, இங்க கூடுங்க, வெளியே வச்சுலாம் விசாரிக்காதீங்க. எனக்கு ஒண்ணும் கவலைப்படாது மேடம். பையனை நேரா கூடுங்க, இங்க கூட்டு விசாரிக்க. அவன் மாறிட்டான், நான் சத்தியமா மாறிட்டான் மேடம். அதெல்லாம் விடு மேடம். இவ அவங்க வீட்டுல என்ன ஹாஃப் டே ஃபுல் டே, நான் இல்லைன்னா அவங்க வீட்டுல தான் ஃபுல் டே. எங்க இருக்கா இருந்தார் எனக்கு எங்க போற கலவட்டு அப்பெல்லாம் எனக்கு மாத்திரை போறது கிடையாது. ஒரு அப்புறம் எனக்கு இவங்களோட மேட்ரு தெரிஞ்சுட்டோன்னு மாத்திரை போறது. பையனை காலை பிடிச்சிக்காரு, பையனை கூட்டி பக்கத்துல வச்சு கேளுங்க மேடம். மறப்பா கேளுங்க, ஓப்பனா கேளுங்க. நான் அந்த பையனை கூட நான் கூட எதிர்க்க வச்சு கேளுங்க. 4 மூணு சாமா பையன். சரி இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? எது மேடம்? எனக்கு உண்மை தெரியணும். என் இப்ப சொல்றேன், என் பொண்டாட்டி மந்திரம் பண்ணி தான் புத்திய மாட்டேன். என் பொண்டாட்டி 7 மணி ஆனாலும் மிஸ் கால் விடுப்பா, கால் பண்ணுவேன். என்னை விட்டு தப்பு நடந்தே கிடையாது மேடம். 3 வருஷமா இவன் சேனல்ல எனக்கு படிப்பு உடன் வரதே கிடையாது. என்னை கண்டா தூண் துப்புறான். எந்த அளவுக்கு அந்த மாரி என்ன பண்ண மாட்டேன். எனக்கு தொட்டாலும் அப்படியே நல்லப்பா மாரி தெரியா, என் திரும்பி படுத்திருக்கா. கேட்டு பாருங்க, இல்லைன்னு சொல்ல. இன்னொருத்தங்கிட்ட ஜாயின் பண்ணி பேசிட்டு நீ ஏன் வரேன்னு தான் நான் கேட்கறேன். ஆனா நர்ஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி 3-4 வருஷம் சொல்லுங்க, அந்த மாத்திரை எப்படி உள்ள வந்து? சத்தியமா சொல்றேன் மேடம், நான் எந்த கோவில்ல என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன். பையன் காய்கறி எல்லாம் வைக்கிறது இடத்துல இருந்தது சொல்லலாம், அங்க இருக்கவே இருக்காது. சரி காய்கறி இடத்துல வெளியே வச்சு அந்த வீட்டுக்குள்ள நான் வந்துதான் இருக்கேன். ஏமா இவ்வளவு கூட ஒரு புரிதல் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள எப்படிமா இருந்தீங்க நீங்க 20 வருஷம்? எதுவுமே பேச மாட்டேன் நான். அந்த வீட்டுக்குள்ள இருந்தேன். அந்த நர்ஸ் யாரு? அந்த வீட்டுக்குள்ள நான் எப்படிமா இருந்தேன்? ஜெயில் கைதியா இருந்தேன். இப்படி எல்லாம் சொல்றீங்க. இடம் போய் வாங்கியிருக்கீங்க, தனியா குழுவுல இருக்கீங்க, வட்டிக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் ஜெயில் கைதி சொல்றீங்க. அதான் மேடம் குழு ஆரம்பிச்சாங்க. ஜெயில் கைதியா ஒவ்வொன்னு கெஞ்சி கெஞ்சி தான் போய் செய்யுங்க. சரி இப்போ இவன் நர்ஸ் சொல்றாருல, யார் அவங்க? அது அவருக்கு தான் தெரியும்.
அது நர்ஸ் யாரு எவரு நர்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெரிய பையனுக்கு குளுக்கோஸ் ஏற்றினா சிக்கன் குரா வந்து வீட்டில் ஏற்றினாங்க. அப்போல்லாம் நல்லா இருந்தாங்க. இதுக்கு உடம்பு பெயின் இட்டுமா ஊட்டாண்டு இன்ஜெக்ஷன் எழுதி கொடுப்பான் போட்டு வந்தது. நான் இட்டுமே நான் வண்டியில் இட்டு போவேன். இப்போதான் இது ப்ராப்ளம். நர்ஸ் வந்து நர்ஸரை கூட்டு ரியல் எஸ்டேட் பண்றேன்னு சொன்னாரு. அவனுக்கு அவன் ரியல் எஸ்டேட் அவன் வந்து இவனால அதை விசாரம் பண்ண அவன் இவனால ஒரு 4 குடும்பமா இருந்திருக்கு. இவனால இந்த டீ நகர்ல ஒருத்தன் வந்து செத்துருக்கான், சூசைட் பண்ணி செத்துருக்கான். காசு விஷயம் மட்டும் அவங்க குடும்பத்துல யாருக்கே வச்சுக்க மாட்டாங்க. பணம் கொடுத்துருக்க மேடம். 5 குழி நடத்த மேடம். குழி கரெக்டா ஓடி இந்த குழி நடந்து 6 மணி கூட காலைல வெடிகாலம் ஆரம்பிது. வெள்ளிக்கிழமை போது அவ வீட்டுல படிக்கல இருந்த குளிச்சால கொண்டாலும் அப்படியே நைட்டோட வந்து உட்காரோம். அன்னையிலேருந்து என் கூட தர்த்தம் பிடிச்சி வேணா குழி வேணான்னு பிரச்சனை. அதுலேருந்து அது வந்து வீட்டில் பிடிச்சிச்சு. அப்புறமா தான் வீட்டில் ஒரு நாள் படுத்து தீண்டுது, திடீர்னு மாறு அடிக்குது, குத்துது, பிளட்டு வாந்தியாக எடுக்கிறேன். எதுவும் வரல சார். அப்போ அதுக்கு முன்னாடி இவன் வந்து எனக்கு என்னுடைய மேலே பாசம் இல்லை. அதுமாரி ஆகிட்டான் மந்திரம் பண்ணி. பிளட்டாக வருது மேடம். எப்படி மேடம் பிளட்டு வரும்? அப்படியே வாந்தி எடுக்கிறான். பிளட்டாக வருது. அவங்க பெருமாட்ட சொல்கிறேன் கேட்டா அது ஓவர் ஹீட்டாக பிளட் வந்தாலும் உயிர் மூக்கில் வாயில் ரத்தம் வந்தால் பைப்பானா சொல்லுங்க. மேடம் வாடகை இருக்காங்க மேடம். இது மாதிரி வாடகை இருந்தாங்க. ஆமா வாடகை இருந்தாங்க மேடம். வாடகை இருந்தவங்க வந்து திடீர்னு நைட்டு நெஞ்சு வலிக்குது மாறி. அப்புறம் இந்த இது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப இதுவாக வந்து அவங்க வீட்டை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க மேடம். இப்போ அவங்க வீட்டுக்கு காலி பண்ணணும் அட்வான்ஸ் அவங்களுக்கு தரல. அவங்க விட்டா போதும் ஓட்டாங்க வீடு காலி பண்ண. அந்த அளவுக்கு எல்லாரும் ஹவுஸ் ஓனர் வீடு இப்போ வரான் பார்க்குறான் பிடிக்குது வரமாட்டான். வீட்டுக்குள்ளேயே அந்த அளவுக்கு மந்திரம் பண்ணி வச்சுட்டு தகுடு போச்சு. அவங்க கொடுத்தே தான் வச்சுட்டாங்க. இப்போ வந்து என் பொண்டாட்டி மேலே பொண்டாட்டி ஃபஸ்ட்டு வந்து அவங்க பொண்டாட்டி வீட்டுக்கு இட்டும் போது அந்த தலைவார முடிக்கிட்டலாம் எடுத்துருக்காங்க. எடுத்து ஏதோ பண்ணி மாற்றிட்டு இது மூலியமாக வந்து இது சொந்த புத்தி இல்லாத மாற்றி மூலியமாக தான் இது வரைக்கும் மேடம். இது கல்யாணம் பண்ணி இது என்னை வந்து இப்போ 3-4 வருஷமாக தான் ரொம்ப 5 வருஷமாக பிரச்சனை. என்னை வந்து ஒரு நிமிஷம் 7 மணி ஆனாலும் ஃபோன் பண்ணி கூடுவா கேட்டு பாருங்க. அதில் மிஸ் கால் கொடுப்பான் வருவேன். நல்லா இருந்தேன் ஃபேமிலியில் நல்லா இருந்தேன். இவன் வந்து என்னைக்கு என் குடும்பம் வந்து புருஷனும் பொண்டாட்டி அந்த உடனே சீட்டிங் இவனால எத்தனை குடும்பம் வந்துச்சுன்னு வந்து கேட்டுப்பான். அம்மா கொஞ்சம் உண்மையை சொல்லுங்களேன், என்ன நடக்குது? எங்கேருந்து இவருக்கு இவ்வளோ மாத்திரை? சத்தியமா சொல்றேன் மேடம். டாக்டர் என்ன சொல்றாருன்னா இந்த மாத்திரை சாப்பிட்டா தொடர்ந்து சாப்பிட்டா மனக்குழப்பம் ஏற்பட்டு உயிருக்கு கூட ஆபத்து வந்துடுமா. அவளுக்கால கொடுமைக்காரி இல்லை மேடம். நான் என்ன மாத்திரை போட்டு என்ன தாலியாட்டு வீட்டில் உட்காந்துக்கிறேன். என்ன பொம்பளையா சண்டை போடுவேன், அம்மா வீட்டுக்கு போவேன். அதுதான் மேடம் எனக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று நடக்கல, கல்யாணம் ஆனதுல இருந்து அப்படிதான் எனக்கு. இவர் ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? அப்படி கல்யாணம் ஆனதுல இருந்து ஏன் இப்படி சொல்றாரு? சந்தேகம். நீங்க கொஞ்சம் ஓப்பனா பேசுனீங்கன்னா டாக்டர்கிட்டயாவது இட்டுன்னு போலாம். கண்டிப்பா நான் பேசுவேன் மேடம். இன்னைக்கு நேற்று நடக்கல மேடம். இது கல்யாணம் ஆனதுல இருந்து நடக்குது மேடம். எங்க வீட்டுல பிரச்சனை நடக்குது மேடம். அடிப்பாரு நான் போயிடுவேன், அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இல்லம்மா ஏன்னா அப்புறம் வந்து ஒரு 3 வருஷமா எனக்கு தெரியுமே தவிர இந்த மாத்திரை எனக்கே பிடிக்காது மேடம். மாத்திரை போடுறது எனக்கே பிடிக்காது. நீங்க சொல்றது நம்புறேன். 3 பசங்க இருக்காங்க, வயசுக்கு வந்த பசங்க இருக்காங்க. கல்யாணம் ஆன புதுசுல இருந்து இப்படி இருக்குன்னா எப்படிமா? இப்ப 3 வருஷமா புழுவுறது என்னால தாங்க முடியல மேடம். எப்படி மேடம் புழுவுற? நான் போய் மாத்திரை வாங்குறேன்றாரு. இல்ல வீட்டுக்குள்ள இவ்வளவு மாத்திரை இருக்குன்னா எப்படி வருது உள்ள? அவர் தான் வாங்கி போட்டுப்பாரு. எந்த மாத்திரை இருந்தாலும் போட்டுப்பாரு. எத்தனை வருஷமா அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காரு? எனக்கு வந்ததுனால இருந்து அப்படிதான் மேடம். அப்புறம் அந்த அங்கேயே மெடிக்கல் என்ன சொல்லிட்டாங்க, நீ என்னடா நீ இங்க வந்து வாங்குற, அதனால தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி கூட அனுப்பிடுவாங்க. கேட்டு பாருங்க, அவரே கேட்டு பாருங்க. திட்டி கூட அனுப்பிடுவாங்க. நீ எந்த நேரமா நான் டாக்டர் கிட்ட போக மாட்டேற, எல்லாரும் இங்கேயே வந்து அதையும் சொல்லுவாங்க. வந்து சொல்லுவார் இதுமே மாத்த. நர்ஸ் யாருமா? நர்ஸ் வந்து எங்க வீட்டாண்டி இருக்கிறவங்க மேடம். எவ்வளவு வருஷமா தெரியும் இவருக்கு? அந்த அந்த லேடி வந்து அங்க பிறந்ததுல இருந்து அங்க பிறந்தவங்களாம், அங்கேயே வாழ்ந்தவங்களாம். ஒருவேளை அவங்க வாங்கி கொடுக்குறாங்களா? மாத்திரை வாங்குறதுனா அங்கதான் போய் மேடம் வாங்குவாங்க. ஹலோ, ராஜேஸ்வரி பேசுறீங்களா? ஆமாங்க. வணக்கம்மா. வணக்கங்க. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேன். மேடம் குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங்மா. ஜெயராமன் பண்ண சொல்றது இங்க வந்திருக்காங்க உங்க வீட்டு பக்கத்துல இருந்து. சரிங்க மேடம். அவர் கொஞ்சம் மாத்திரைகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. சரிங்க மேடம். டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்தோன்னா அந்த மாத்திரைகள் எல்லாம் மெடிக்கல் ஷாப்ல அப்படி கொடுக்க மாட்டாங்க, டாக்டர்ஸே எழுதி கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு ஹை டோசேஜ், எல்லாமே நரம்பு சம்பந்தப்பட்ட மாத்திரைகள்.
அவர்கிட்ட கேட்டா மாத்திரைகள் எல்லாம் உங்கள்கிட்ட தான் வாங்குவேன்னு சொல்றாரு. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம். எங்ககிட்ட வந்து அவர் வந்தாருன்னா என்னைக்காவது ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா ஒரு பேரசிட்டமால் மட்டும் வாங்குவாருங்க மேடம். எங்ககிட்ட வந்ததே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க மேடம். இல்ல இந்த அம்மாக்கு உடம்பு சரியில்லாதப்ப வீட்டுல போய் குளுக்கோஸ் எல்லாம் போடுவீங்களா? அதான் மேடம் எங்களுக்கு தெரியாதுங்க மேடம். 2 வருஷம் முன்னாடி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தான் மேடம் அந்த அம்மா வந்து உடம்பு சரியில்லாம அந்த பொண்ணு இருக்கும் போதே தான் அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ரிப்பு போட்டு விடுங்க, உடம்பு சரியில்லை, ரத்தம் இல்லை, டயர்ட் ஆயிடுறேன் அடிக்கடி அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு வந்து போடுவாங்க மேடம். அதுக்கப்புறம்லாம் நாங்கள் அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போனதுக்கு அப்புறத்துலேருந்து நான் அங்கேயும் இல்லைங்க மேடம். சரிம்மா, இப்போ லேட்டஸ்டா எப்போ பேசுனீங்க அவர்கிட்ட? லேட்டஸ்ட்டாக நான் பேசலையே மேடம். லாஸ்ட் எப்போ பேசுனீங்கம்மா? நான் 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சுங்க மேடம். அவர்கிட்ட பேசி அவரை பார்த்தே 1 இயர்க்கு மேலே ஆகுதுங்க மேடம். அவர் கையில இருக்கிறதெல்லாம் ஆளை கொள்ளுறது டேப்லெட்ஸ் ஆயிரக்கணக்கில் வச்சிருக்காரு மேடம். அதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை மேடம். எங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் எடுத்துட்டும் வெளியே வர முடியாது மேடம். கேளுங்க மேடம். ஆனா கூட எங்களுக்கு எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது மேடம். எடுத்தா 4 மாத்திரை 2 மாத்திரை 3 மாத்திரை அப்படிதான் எடுக்கணும், அப்படிதான் கொடுக்கணுமும் கூட. ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். என்னம்மா அவருக்கு பிரச்சனை? மேடம் எனக்கும் அவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் எதுவும் எனக்கு தெரியாதுங்க மேடம். சரிம்மா, நன்றிம்மா. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். அம்மா, இந்த ராஜசேகர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம்மா? 5-6 வருஷம் பழக்கம். இவர் சந்தேகப்பட ஆரம்பிச்சது எப்போ? சந்தேகப்படுறது வந்து ஒரு 3 வருஷமா பண்ணுறோம். 3 வருஷம். இப்போ என்னன்னா உங்க நம்பர்லேருந்து மெசேஜ் எல்லாம் போயிருக்குல்ல, அதில் வந்து உங்க பெரிய பையன் அனுப்பியிருக்கிறது மெசேஜ் பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணுக்கு. தெரியுமா உங்களுக்கு? அது அந்த பொண்ணுங்களும் பேசிப்பாங்க, இவனும் பேசிப்பாங்க. தெரியும் உங்களுக்கு? அதை பார்த்துப்பாங்க. அது பார்த்து தான் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை சந்தேகப்படுறாரு. இப்போ உங்கள் பையன்கிட்டையும் பேசிட்டோம், அந்த பொண்ணுங்கள்ட்டையும் பேசிட்டோம். அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க பேரை சொல்ல நம்ம விரும்பலை. படிக்க தெரியும். 3 பொம்பளை பசங்க. தெரியும் உங்களுக்கு? தெரியும். சரி, உங்கள் சின்ன பையன் ஒரு விஷயம் சொன்னார். அவங்க கணவர் இல்லாத டைமில் ராஜசேகர் வந்து வீட்டுக்கு பின்னாடி வந்து சாமிக்கு பூ போடுன்னு பூ கொடுப்பாராமே. அதாவது அது இவர் வாங்க சொல்லுவார். சாமிக்கு சொல்லுங்க. அதான் வாங்க சொன்னார். நான் சொல்ல மாட்டேன். நான் வாங்கினா சொன்னாருன்னு சொல்லிட்டு இவரும் வாங்கிட்டு வருவார், அவரும் வாங்கிட்டு வருவார். அவங்க பொண்ணு அங்கே தாம்பத்தில் வேலை பார்க்குது. சப்போஸ் இவரால் போக எதுக்கு பின் வழியாக வர்றாரு, ஏன் ஃப்ரண்ட் வழியாக வருது? அது அந்த பக்கம் அந்த 3 பசங்க இருக்கு சொன்னீங்களே, அவங்க வீட்டில் இருந்து அப்படி வருவார். மின் சைடும் வரலாம், 2 சைடும் மாற்றி மாற்றி வருவாங்க. கரெக்டாக சொல்லுங்க. 2 பேரும் 2 சைடும் மாற்றி மின் சைடும் காய்கறி வாங்கி தருவார். நான் ஒத்துக்கிறேன், காய்கறி கூட முன்னாடி கூட வாங்கி தருவார். எதுக்கு இவர் இதெல்லாம் பண்ணுறாரு? அதான் இவரும் வாங்கி கொடுப்பாரு, எங்கள் வீட்லேயும் வாங்கி கொடுப்பாரு, அவங்களும் வாங்கி தருவாங்க. அவங்க பொண்ணு தாம்பத்தில் ஜெராக்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துது. இங்கேருந்து இவர் ஃபோன் பண்ணுவார் அவங்க பொண்ணுக்கு, இது போல் என்னால் வர முடியலம்மா, நாளைக்கு வேலைக்கிழமை, இது வெள்ளிக்கிழமை, இதே அம்மாவாசை, எனக்கு பூ வாங்கி வந்து கொடுமான்னு சொல்லிட்டு வாங்கி வந்து கொடுத்து அவங்க பையனே தந்து கொடுப்பான். இவங்களுக்குள்ள இப்படி தான் இருந்தது. அதை வந்து ஏன் மேலே எப்படி இல்லை பெண் வீட்டில் எதுக்கு இவர் வரணும்? 2 பக்கம் கேட்டு, முன்னாடியும் கேட்டு பின்னாடியும் கேட்டு, அதெல்லாம் தான் அவர் சந்தேகப்பட வச்சிருக்கு. பின் சைடா வரும்போது தாம்பத்துல இருந்து வந்தோம்னா பின் சைடு கொஞ்சம் சீக்கிரம் வரலாம். முன்னாடி வந்து இப்படி திருப்பி பின் சைடு ரோடு இருக்கா? மின் சைடு பின்னாடி இந்த ரோடு இருக்கு. இதெல்லாம் தான் அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. இதெல்லாம் பார்த்திருக்காரு. தாம்பத்துல இருந்து வரும்போது அப்புறம் இவர் சொல்றாரு இல்லையா, நாய் புறா எல்லாம் செத்து போச்சு, அதெல்லாம் வந்து அவங்க சரியா மெயின்டைன் பண்ணாம செத்து போச்சு போல இருக்கு. எப்படி செத்து போச்சு? அதுல நான் அது கிட்டங்களே போக மாட்டேன். நாய்க்கெல்லாம் கேளுங்க, மேல் மாடி மட்டும் மாடி இருக்கேன், அதுக்கு மாடிக்கே நான் போக மாட்டேன். படி இந்த 2வது மாடி கூட நான் போக மாட்டேன். குத்துறவங்களே அந்த 2வது மாடி கூட போக மாட்டேன், கீழே தான் விளாத்துவேன். சப்போஸ் இவங்கள மாடிக்கு போயிட்டா கூட நான் மாடி கீழே தான் கூப்பிடுவேன், மாடிக்கு போய் நான் கூப்பிடவே மாட்டேன். சரிம்மா, இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? உங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஆமா, இப்போ என்னன்னா நீங்க அவர்கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை, அவர்கிட்ட பொறுமையா நடந்துங்க. 3 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க வாழ்க்கை முக்கியம் இல்லை. உங்க சின்ன பையன் எப்படி இருக்கான்னு தெரியுமா? பார்த்தா வயிற்றுச்சலா இருக்கு. எனக்கும் தெரியும் மேடம். அது 2 பிள்ளைங்களும் வயிற்றுச்சலா, பொண்ணு கட்டி குத்தி வீட்டுக்கு வரதே இல்லை. என்னன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ராஜசேகர் கேரக்டர் இவங்க லைஃப்குள்ளே வராரு. 2 ஃபேமிலியும் நல்லா பழகிட்டு இருக்காங்க. இவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த அம்மாவோட ஃபோன்லேருந்து பையன் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். பசங்க அவன் ஏஜ் குரூப்பில் இருக்கிறது பொண்ணுங்களுக்கு
அதெல்லாம் இந்த அம்மா அனுப்பிச்சுதான் நினைச்சு அவர் சந்தேகப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பின்னாடி வழியா வந்து பூ வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அவராகவே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. மாத்திரையில் எக்ஸ்பைரி ஆன மாத்திரைகள், ஆனால் 2012. ஸோ அந்த டைமில் தான் அவர் வாங்கியிருக்காரு. ஆனால் எந்த மாத்திரையுமே அவர் யூஸ் பண்ணல. ஆமா அப்படி ஆமான்னு எப்படி சொல்றீங்க? ஆனா மாத்திரை வாங்குவாரு, நிறைய மாத்திரை வாங்குவாரு. நானே திட்டுவேன், எதுக்கு இப்படி மாத்திரை வாங்கி போடுறேன்ட்டு. மாத்திரை சாப்பிட்றதுல அஞ்சவே மாட்டார். அவருக்கு அந்த பழக்கம் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, நீங்க இன்னும் கோவப்படும் போது அவருக்கு இன்னும் அந்த இது ஜாஸ்தி தான் ஆகும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னாமா. படமாட்ட உங்க பொண்ணுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அவளுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கு, ஒரு வீட்டுக்கு வரணும், அந்த பொண்ணுக்கு நல்லது. பசங்க ஆயிடுச்சா பொண்ணுக்கு? வீட்டுக்கு பிரசவத்துக்கு வரணும். அந்த பொண்ணுக்கு ஆசை இருக்காதா நம்ம பிறந்த வீட்டுக்கு போகணும், அவளுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா அம்மா அப்பாட்ட போய் சொல்லணும்னு? அதுக்கு அவளுக்கு பிறந்த வீடு இருக்கணும்ல. நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அந்த ஒரு வருஷத்துல இவருக்கு மத்தவங்க பேச்சை கேட்டுன்னு வந்து தலை தீபாவளிக்கு தான் வந்தா மேடம். அது கூட சண்டை போட்டார். பொங்கல் அன்னைக்கு வருஷம் வச்சுட்டு வந்துட்டேன். நைட்டு குடிச்சிட்டு வந்து இவரு எங்க மரும்பிள்ளை கிட்ட அசிங்கமா பேசுறேன். நான் சொல்றது கேட்பீங்களாமா? அவருக்கு மருத்துவ உதவி தேவை இப்போ. கண்டிப்பா நீங்க அவரை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். நான் பண்றேன் மேடம். அவர்கிட்ட இருக்கிறது கோவத்தை தூக்கி போட்டுட்டு அவருக்கு இப்ப மாரல் சப்போர்ட் தேவை. அது நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க உங்க கூட இருக்கோம். கண்டிப்பா பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பா பண்ணுவேன் மேடம். ஏன்னா அவர் மேல எனக்கு கோவமோ வட்டமோ எதுவுமே கிடையாது. எனக்கு என்னன்னா அவர் அசிங்கமா பேசுறாரு மேடம். எனக்கு அதுதான் தாங்க முடியல. எனக்கு அசிங்கமா பேசுறேன். அது அப்பதான் எனக்கு கோவம் வந்துடும். மிச்சது சீன் நாய் பையன் அந்த கம்முன்னு இருந்துருவேன். ஏன்னா திடீர்னு உங்க பையன் இந்த மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காருல்ல, அதுதான் இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம். ஏன்னா அசிங்கமா மத்தவங்க கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு என்னால தாங்க முடியல. நான் பணம் காலையில 5:30 மணிக்கெல்லாம் உங்க பையன் உங்க போன்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காமா. ஆனா என்னுடைய பொருள்னா எந்த பசங்களும் சரி யூஸ் பண்ணாங்க மேடம். ஏன் நான் வாங்கி வச்சு அதனால அவருக்கு உள்ள டவுட். பொருள்னு மட்டும் எதுவுமே தொட மாட்டாங்க. போன் மூலம் இந்த வண்டி கூட சரி எதுவுமே அவங்க அப்பா பொருள்னா எதுவுமே தொட மாட்டாங்க. நான் கூட காசு அப்படி ஃப்ரிட்ஜ்ல. இப்ப நீங்க உடனே குடும்பத்தை பாத்துங்கம்மா. நீங்க போய் உட்காராம, உங்க வீட்டுல போய் உட்காராம அவரோட வீட்டுக்கு வந்து அவரை கவனிச்சீங்க. எனக்கு வாழணும் தான் இஷ்டம் மேடம். எனக்கு பிரிஞ்சு இருக்கணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனா எனக்கு இந்த தகாத அவர் தெரிஞ்சு பேசலாமா? அவர் தெரிஞ்சு பேசலாமா? இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் இந்த மெசேஜஸ் தான். தகாத வார்த்தைப்பட்டு எனக்கு வேண்டாம். எனக்கு கோவமா வந்துடும். எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு தகாத வார்த்தை. எல்லாருக்கும் மன அழுத்தம். அவருக்கு மன அழுத்தம். இந்த அம்மா உள்ள வரும்போதே அவ்வளவு அழுத்தத்துல இருக்காங்க. தகாத வார்த்தை மட்டும் எனக்கு முடியாது. எனக்கு இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சின்ன ப்ராப்ளம். எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு வச்சுக்கணும். அந்த லிமிட் மீறி போச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். நீங்க பார்க்க மாட்டேன் மேடம். சரி, நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அவரை, நல்ல வார்த்தை சொல்லி. சரிங்களா? கிளம்புங்கம்மா. டாக்டர்கிட்ட மறுபடியும் பேசணும். டாக்டர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி மாத்திரை யூஸ் பண்ணுறது வாங்க நார்மலாக நம்ம எல்லாரையும் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிப்பாங்க. ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால உடனடியாக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொன்னார். ஆனால் நமக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டது. ஏன்னா அவங்க ஃபோன் நம்பர்லேருந்து இப்படி மெசேஜஸ் போயிருக்கு. ஹாய் செல்லம், ஹவ் ஆர் யூ, என்ன பண்ணுற, இந்த மாதிரி மெசேஜஸ் போனதுனால அதை ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக அந்த நம்பர்ஸ் எடுத்து வச்சு பேசணும். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அது இவங்க பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு இவங்க பையன் மெசேஜ் அனுப்பியிருக்காருன்னு. அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க க்ளோஸாக பழகிறது அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆல்ரெடி இவருக்கு நிறைய மருந்து சாப்பிட்றது பழக்கம் இருக்குது. எப்பவும் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம மெடிசனே சாப்பிடக்கூடாது. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னதுன்னு நமக்கு தெரியாது. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வைங்க சொல்கிறாரு. அவர் அனுப்ப போகிறோம், இந்த அம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.